இப்போ நம்ம பச்சை மொச்சை பயிறு குழம்பு செய்ய போகிறோம். பச்சை மொச்சை வந்து இப்போ சீசன்றதுனால அது ஈஸியாக எல்லாருக்கும் கிடைக்கும். காயாகவும் கிடைக்கும், தனியாக பயிராகவும் கடையில் கிடைக்கும். உங்களுக்கு எது விருப்பமோ அது வாங்கி நீங்கள் செஞ்சுக்கலாம். இப்போ அந்த மொச்சப்பயிறு குழம்பு எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். பச்சை மொச்சப்பயிறு குழம்பு செய்ய போகிறோம். உப்பு போட்டு வேக வச்சுருக்கேன். குக்கரில் போட்டு 2 விசில் விட்டு வேக வச்சேன். குழம்புக்கு தேவையானது என்னென்னு பார்க்கலாம். ஒரு வெங்காயம் பொடியாக கட் பண்ணியிருக்கேன், 2 கத்தரிக்காய், கருவாடு, நெத்திலி கருவாடு எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன், 3 தக்காளி, கருவேப்பிலை, குழம்புத்தூள் 3 ஸ்பூன் எடுத்திருக்கேன், குழம்பு புளி ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு எடுத்து ஊற வச்சுருக்கேன். இப்போ குழம்பு தாளிக்கலாம். எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சிருச்சு. கொஞ்சம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், அதே அளவுக்கு கடுகு, 2மே சேர்த்து போட்டிருக்கேன். கருவேப்பிலை, அடுத்து வெங்காயத்தை பொன்னிறமாக வதக்கிக்கலாம். அதுக்கப்புறமா மற்றதெல்லாம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கியாச்சு. தக்காளி சேர்த்துடலாம். தக்காளி வதங்க கொஞ்சமாக உப்பு. தக்காளி நல்லா வதங்கிருச்சு. அதில் கத்திரிக்காய் 2 கத்திரிக்காய் எடுத்திருக்கேன், 2 கத்திரிக்காய் அதில் சேர்த்துடலாம். உருளைக்கிழங்கு போடலாம், முருங்கைக்காய் போடலாம், முள்ளங்கி கூட போட்டுக்கலாம். நமக்கு எந்த காய் விருப்பப்படுதோ அந்த காய் சேர்த்துக்கலாம். இது கூட கருவாடும் சேர்த்துக்கலாம். கருவாடு வந்து நமக்கு பிடிச்சா போட்டுக்கலாம், இல்லைன்னா கருவாடும் போட தேவையில்லை. கருவாடு இல்லாமலும் செய்யலாம். வதக்கிட்டு மொச்சப்பயிரும் இதில் சேர்த்துடலாம். அடுத்து குழம்புத்தூள் சேர்த்துக்கலாம். குழம்புத்தூள் இல்லை அப்படின்னா 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து குழம்பு செஞ்சுக்கலாம். குழம்புத்தூள் மட்டும்தான் போட்டு செய்யணும் அப்படிலாம் கிடையாது. 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். கருவாடு சாப்பிட்றவங்களுக்கு இதில் கருவாடு போட்டு சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். அதனால் கருவாடு இஷ்டப்படுறவங்க போட்டுக்கோங்க, இல்லாதவங்க போட வேண்டாம். மசால் போட்டு இப்படி வதக்கி விட்டுட்டு தண்ணி சேர்த்துக்கலாம் குழம்புக்கு. பயிரில் உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கோம். இப்போ குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். பார்த்து உப்பு போட்டுக்கணும், அதிகமாயிராமல். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். வெந்து வத்துறப்போ சரியாக இருக்கும். அதனால் கொஞ்சம் தண்ணியாகவே இருக்கட்டும். தேங்காயெல்லாம் ஊற்ற போகிறதில்ல. இதுதான் குழம்பு, இது மட்டும்தான் சேர்க்குறோம், வேறு எதுவும் சேர்க்க போகிறதும் இல்லை. அடுத்து இது கொதிச்சதுக்கப்புறம் புளி மட்டும் ஊற்றணும். உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்குது. ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ மூடி வச்சிடலாம். கத்திரிக்காய் பயிரெலாம் நல்லா வெந்துருச்சு. இப்போது இதில் புளி சேர்த்துக்கலாம். புளி ஊற்றியாச்சு. மறுபடியும் மூடி வச்சிடலாம் ஒரு 2 நிமிஷத்துக்கு. புளி ஊற்றி இருக்கிறதுனால இனி கொஞ்சம் நேரம், ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் வேகட்டும். இப்போ மறுபடியும் மூடி வச்சிடலாம். புளி ஊற்றினதுக்கப்புறம் நல்லா குழம்பு வெந்து எண்ணெய் தெளிஞ்சு வந்துட்டுருக்கு. நல்லா வெந்துருச்சு. இப்போ குழம்பு ரெடி ஆயிருச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். மொச்சப்பயிறு குழம்பு ரெடி ஆயிருச்சு. கருவாடு போட்டு பண்ணதுனால ரொம்ப மணமாக இருக்கும் அந்த குழம்பு. நீங்களும் இது போல் பச்சை மொச்சையில் கருவாடு போட்டு பண்ணி பாருங்கள். கருவாடு பிடிக்காதவங்க கருவாடு போட தேவையில்லை. ஆனாலும் கருவாடு போட்டால் செமையாக இருக்கும் குழம்பு சாப்பிட்றதுக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மற்றவங்களும் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.